இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இருக்க மாடிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பல வகையான கோழி இருக்குது, வாத்து இருக்குது, வான்கோழி இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது. எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறதால எங்கள் அப்பா தான் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் மட்டும் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் மீதி இருக்கிற சாப்பாடை எங்கள் கோழிக்கு வந்து காலையில் வந்து போடுவோம். வாங்க எங்கள் அப்பாவை பார்க்கலாம். அப்பா வாங்க பார்க்கலாம். சாப்பாடுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் இந்த ஊர் அரிசி. கையில் எடுங்க. இந்த ஊர் பழைய அரிசி, பழசு வேஸ்டான அரிசி கோழிக்கு போடுறோம். வாங்க எல்லாம் முட்டையை பார்க்கலாம். கோழி முட்டையை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு தான் அந்த கோழிகள்லாம் முட்டை போடும். வாங்க இப்போ எல்லா முட்டையும் பார்க்கலாம். உள்ள போய் காட்டுங்க. அது என்ன கோழின்னு பேர் சொல்லுங்க. நாட்டுக்கோழி தான். இன்னைக்கு கோழி முட்டை விட்டுருக்கு பாருங்கள். விட்டுட்டு போயிடுச்செல்லாம் எல்லாம் பாக்ஸில் அங்கங்கே விடும். திருப்பி வந்து மத்தியானம் வரைக்கும் விடும். அப்படியே கோழி அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கும். மேலேயும் எல்லாம் படுத்துருக்கு பாருங்கள் கோழி எல்லாம். அப்புறமேட்டு ஒரு மதியானம் 3 மணிக்கு வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிடுவோம். வாத்து இருக்குது, வாத்து முட்டை விட்ருக்கும். அது காலையில் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்க வாத்து பாருங்கன்னா, வாத்து குஞ்சு பொரிச்சிருக்கு பாருங்களேன். அதே தனியாக முட்டை விட்டு அதே குஞ்சு பொரிச்சிருக்கு. நாய் இங்கே இருக்க நாய் பாதுகாப்புக்கு, தோட்டத்துக்கு பாதுகாப்புக்கு இருக்கும். பெக்கு பெக்கு இந்த ஊரில் நாட்டுக்கோழி இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் முட்டை விட்டுட்டே இருக்கும். வான்கோழி, நாட்டுக்கோழி, வாத்து எல்லாம் நம்ம ஊர் மாதிரி பெரிய பெரிய வாத்துங்களாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம கோழி எத்தனை முட்டை விட்டுருக்கு எல்லாமே கலெக்ட் பண்ண முட்டையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அந்த ட்ரே இது. அப்படியே ஃப்ரிட்ஜை பார்க்கலாம். கீழே இருக்கிறது வாத்து முட்டை பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முட்டையாக இருக்கும். மேலே இருக்கிறது கோழி முட்டை. இன்றைக்கி கலெக்ஷன் பண்ண முட்டை. திருப்பி மதியானம் 3 மணிக்கு திருப்பி கலெக்ஷன் பண்ணுவோம். இதுதான் நாட்டுக்கோழிலேயே குட்டி முட்டை விட்டுருக்கு. இங்கே இதுக்கு பேர் யானி. இதோட குட்டி தான் புன்சோனி, ஹொங்கானி. மேலே இருக்கிறது மொத்தம் மேலே ஒரு 3 நாய் இருக்குது. ரிச்சி, ரிங்ரிங்கா, அப்புறம் பெக்கு. இது இது போட்ட குட்டி தான். யானி போட்ட குட்டி தான். பார்த்துக்கங்க, யானியை பார்த்துக்கங்க. கொஞ்ச நேரம் எல்லாமே பார்த்துட்டுங்க. யானி, யோங்கானி, புன்சோனி இல்லைவாங்க. நாய்க்கு இந்த சாப்பாடு கொடுக்க போகிறோம் பாருங்கள். பெட்டிக்கிரி மாதிரி இருக்குது. சாப்பாடு கொடுக்க போகிறோம். இந்தம்மா யானி, புன்சோனி. ஃபஸ்ட்டு இங்கே வந்து அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க யானிக்கு. யானி அடுத்தது அவங்களோட பிள்ளைக்கு. யோங்கானி, புன்சோனி. ஏதோ திறந்துட்டா அதான் சஜாவா ஏதோ திறந்துட்டீங்க. யானி, யோங்கானி, புன்சோனி. அப்பா திறந்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுதுங்க பாருங்க. பக்காதீங்க அப்படியே. அவங்க
அடுத்தது ஒன்று பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம ஊர்லலாம் வந்து மணி பிளான்ட் தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஒரு திராட்சை கொடி தான் அதிகமாக இருக்குது. அதுவும் வீட்டுக்கு இருக்குது. நம்ம ஊரை எங்கள் வீட்லேயே வந்து மணி பிளான்ட் தான் அதிகமாக வச்சுருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே திராட்சை கொடி தான். இன்னும் 2 மாதத்துல இந்த பழத்தை சாப்பிட்ற மாதிரி வந்துடும். இந்த சம்மர்லேயே தான் எல்லாமே வந்து எல்லா விதமான செடிக்குமே எல்லா பழமே இங்கே வந்து அந்த 6 மாதம் சன் வந்து சம்மரில் வந்து இந்த 6 மாதத்துக்கு மட்டும் தான் வரும். திருப்பியும் கருகிரும் 6 மாதத்துக்கு, திருப்பி பறந்துடும். பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.